அபிராமி. இந்தா வேணா ஒரு டீ போடுங்க. சீக்கிரம் சாப்பிடு. நீ சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. ஏய், குழந்தை யார் இது? சொந்தக்கார பொண்ணுங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். ஓஹோ, பாப்பா எங்கம்மா போற? இந்த மாமா கூட போட்டோ கடைக்கு போறேன். என்னடா நீ வீட்டுக்குன்னு சொல்ற, பாப்பா போட்டோ கிடைக்குன்னு சொல்லுது? போற இடத்துல போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டு போறோம் சார். நம்ப முடியலையே. பாப்பா உன் வீடு எங்கம்மா இருக்கு? எங்க கோயில் கிட்ட இருக்கு. என்னடா நீ வீட்டுக்குன்னு சொல்ற, பாப்பா ஐயர் பாச பேசுது? இல்லங்க, இது என் அக்கா குழந்தை, எங்க மாமா ஈர்மாரு. பாப்பா யாருமா இது? என் மாமா. பாத்தீங்களா? சரி, நீ வீட்டுக்குன்னு போற, குழந்தைய பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்க சார். பிடிச்சிக்க, அப்புறம் சாப்பிடலாம். போயிடலாமா? டீ ரெடியா? ரெடி சார். டவுட்டா இருக்குதே. பாக்குறேன். என்ன மாமி, எங்க அவசரமா போறேன்? என் குழந்தை கல்யாணிய காணோம், பாத்தேளா? ஆத்து பாலத்துக்கிட்ட பார்த்தேன். நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி போயிட்டு இருந்தா. நகையெல்லாம் போட்டிருந்தாளா? அடக்கடவுளே, இது உங்களுக்கு தெரியாதா? நேத்து ராத்திரி நகையெல்லாம் போட்டு விட சொன்னா, நான் போட்டு விடல. காலையில எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டாளா? ஐயோ, மாமா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். இறங்கு வா. ஏன் மாமா எங்க கூட்டிட்டு போறேன்? பாப்பா இது குறுக்கு வழி, போயிடலாம். மாமா என்னை எங்க அழைச்சிட்டு போறேன்? போட்டோ கடையே இல்லையே. வா, கொஞ்சம் தூரம் போனா அங்க இருக்கு கடல்லாம். வா. பார்த்து பார்த்து கீழே பார்த்து வா. மாமா போட்டோ கடைக்கு எப்படியா போகணும்? ஆமா ஆமா, அங்கதான் போகணும். கடை அங்கதான் இருக்கு, போயிடலாம். வா, பார்த்து பார்த்து இரு. வா. மாமா என்னை எங்க அழைச்சிட்டு போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அதெல்லாம் பயப்படாத, நான் தான் கூட வரேன்ல. வா. மாமா எனக்கு காலெல்லாம் வலிக்கிறது. இங்க கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். வா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் மாமா? அதோ அங்கதான் இருக்கு கடை, போயிடலாம். வா. இங்கதான். வா. மாமா எனக்கு காலெல்லாம் வலிக்கிறது. நான் ஆத்துக்கு போறேனே, போட்டோ அப்புறம் எடுத்துக்கலாம். வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். போட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். வா. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீங்க என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த நகையெல்லாம் கழட்டி கொடு, நான் உன்னை போட்டோ கடைக்கு அழைச்சிட்டு போறேன். கொடு. இல்ல மாமா, இது என்னோட நகை. கழட்டி கொடுன்றல, கூட்டு போற. கொடு. தருவியா தரமாட்டியா? மாமா இதெல்லாம் ஏன் நகை மாமா. ஆத்து கழிச்சுட்டு போங்க, அம்மா என்னை திட்டுவா மாமா. நீயா கழட்டி கொடுத்தனா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா உன்னை கொலை பண்ணி கழட்டி போயிடுவேன்.
திருடது மகா பாவம் மாமா. உமாச்சி உங்க கண்ணை குத்திடும். அடச்சி, நகையை கேட்டுனா தத்துவம் பேசிட்டு இருக்க. வேணாம் மாமா, விட்டுருங்க மாமா. ஏய், என்ன முழிக்கிற? நகையெல்லாம் கேட்டு, இல்லைன்னா கண்ணை நோண்டிடுவேன். கேட்டு. இருங்க இருங்க, எங்க தாத்தா கிட்ட சொல்லி உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏய், நீ என்ன போலீஸ்ல சின்ன பொண்ணு பார்த்தா கேட்டு எழுத்து கேட்டு. என்னம்மா, ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? இல்ல, கல்யாணி காணோம், அதான் தேடிண்டு. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. சரி சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் தேடி கூட்டு வரேன். ஐயோ, அது இல்லைங்க. கல்யாணி மாப்பிளாத்துல கொடுத்த நகையெல்லாம் போட்டுட்டு வெளியே போயிட்டா, அதான் தேடி. அவன் நகையை போட்டு வர்ற வரைக்கும் நீங்க என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, ஆத்துல நகையை காணோம். எல்லாரும் என் ஆத்துக்கார மேல சந்தேகப்பட்டோம். இப்ப எல்லாம் போய் எங்க சம்மந்தி மேல சந்தேகப்பட்டு இப்ப அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அடப்பாவுமே, உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்க போச்சு? அந்த மனுஷனையா போய் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பீங்க? இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுத்து. பாவம், போலீஸ்காரங்க அவரை அடிச்சு உதைச்சிருப்பாங்களே, வயசானவர் வேற. கல்யாணம் நான் தேடிக்கிறேன். நீக்கு ஒரு உபகாரம் செய்வேளா? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கல்யாணி கிடைச்சிட்டா நகையெல்லாம் திரும்ப கிடைச்சிடுதுன்னு சொல்லி அவ 2 பேரும் திரும்ப அழைச்சிட்டு வந்துடுறா. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆமா, பரமா அவங்க அப்பாவும் எங்க? அவங்க 2 பேரும் அங்கதான் போயிருக்கா. அப்படியா? நான் இப்பவே கிளம்பி போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கையோட கல்யாணியும் தேடி கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. பகவானே. விஜய் சார், நேத்து வந்த கம்மல் செட் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருமா. சீக்கிரம் எடுத்து சரிங்க சார். எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருங்க. என்ன அந்த வாஞ்சிநாதன் குடும்பத்தை காணோம்? அதுக்குள்ள குழப்பமா? வந்துருவா. சரி வாங்க. வாங்க வாங்க, வாஞ்சிநாதன் சார் இப்பதான் போன் பண்ணாரு, பாருங்க. நமஸ்காரம். வணக்கம் ஐயா. அங்க குழந்தைகளா நீங்க? குட்டி பிசாசுங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? நான் இல்ல, சுந்தரேசன் தான். இதுக்கு தான் உன்னை ஆத்திலே இருக்க சொன்னேன். கேட்டாளா அந்த அபிராமி? இங்க வந்துமா அவளை திட்டணும் நீ? போதும், வந்த வேலையை பாப்போம். என்ன சாப்பிடுறீங்க? ஜில்லுன்னு மோர் கிடைக்குமா? என்ன இது ஹோட்டலா? பரவாயில்ல, உங்க கடை மாதிரி என்ன வேணாலும் சாப்பிடுங்க. வாஞ்சிநாதன் சாரோட சம்பந்தி ஆச்சே. நாங்க வெளியில எதுவும் சாப்பிட மாட்டோம். அப்படியா? அவ வந்துட்டா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க நகைகளை காமிங்க. பாருங்க. யாருக்கு நகை? இவருக்கு தான். எனக்கு? இவருக்கு தானே. ஐயா, பேரனுக்கு முதல்ல முடிச்சுடலாம். நகையை காட்டுங்க. வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க உள்ள போலாம். ஐ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அங்க பாரு. எங்க? அது இதா? மாமி, மன்னிக்கணும், ரொம்ப நேரம் ஆயிடுதா? இல்ல இல்ல, 10 நிமிஷம் தான் ஆச்சு. நன்னா இருக்கேலா? நல்லா இருக்கேன். சுந்தரேசா, நன்னா விசாரிச்சுக்கோங்க. சுந்தரேசா, இவா தான் உனக்கு மாமி. மாமி நேக்கு? நோக்கும் மாமி தான்.
உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இனிமே நாம அடிக்கடி பார்க்க போறோம். எதுக்கு? அது வந்து இங்க புழுக்கம் தாங்கல. ஏசி போட்டிருக்கேன், ஓடிட்டு தான் இருக்கு மாமி. ஏசி ஓடுறதோ? இது சரிப்படாது. நீங்க 2 பேரும் செத்த என் கூட வாங்க. மாமி கொஞ்சம் நகையெல்லாம் பார்த்து பார்க்கலாம் வாங்க. நீங்க வாங்க. நோக்கு என்ன வேணுமா? மாமி என்னாச்சு மாமி? உங்களுக்கு கல்யாணம் பண்ற எண்ணம் இருக்கா இல்லையா? என்ன மாமி இப்படி கேக்குறேன்? பின்ன நானே வயித்துல நெருப்ப கட்டின்னு இருக்கேன். என் கொள்ளு பேத்தி சுவாதி ரொம்ப சூட்டிக. அவ போய் எங்க ஆத்துல வாயை திறந்தா எல்லாமே கெட்டுடும். நகை வாங்க வந்து பகை வாங்க நான் தயாரா இல்ல. புரிஞ்சுதா? நகை வாங்க வந்துட்டு இங்க என்ன தனி மாநாடு? இவா உளறி கொட்ட கூடாதுன்னு மல்லு கட்டின்னு இருக்கேன். மாப்பிள்ளை கல்யாணம்னு உளறி கொட்டாதீங்கோ. சரி மாமி பாத்துக்கலாம். வாங்க. தள்ளு. சட்டு புட்டுன்னு நகையை காட்டுங்க. பாருங்க விஜய், இங்க வாமா. சார் இந்த பையனுக்கு ஏத்த மாதிரி பிரேஸ்லெட், மோதிரம், செயின் எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க. விஜய் காட்டுமா. ஹாய் சித்தி. விஜய் சித்தி. ஏய் நீங்களா? விஜய் கல்யாணத்துக்கு நகை எடுக்க வந்திருக்காங்க, நல்ல கவனி. சரி சார். வாங்க பாட்டி, வாங்க தாத்தா. ஆமா, யாருக்கு கல்யாணம்? வேற யாருக்கு? அது என் பொண்ணுக்கு தான். ஆமா ஆமா, இன்னொரு நாளைக்கு வருவோம். மாமி இன்னைக்கு நல்ல நாள் மாமி. நேரம் சரியில்லையே. ராவு காலம் தான் முடிஞ்சிடுச்சே. யமகண்டம் இருக்குல்ல. பாட்டி, இவ யாரு? மாமி இவ யாரு? அறிமுகம் செஞ்சு வைக்கிற அளவு கொண்டு பெரிய மனுஷி இல்ல. எங்க அபிராமியோட தங்க. அப்படியா? வணக்கம் வணக்கம். வணக்கம். சரி சரி கிளம்புங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவனுக்கு என்னமா தெரியும்? அதுக்கு இல்ல, என் பையன் இந்த மாதிரி தான் இருப்பான். எதுக்கும் சைஸ் பார்த்துக்குவோம் தான். பாட்டி, இவ நமக்கு உறவா? ஓடி அந்த பக்கம் வந்துட்டா விசாரிக்க. ராஜேஸ்வரி, நீங்க சும்மா இருங்க. அவள சுபகாரியத்துக்கு நகை வாங்க வந்திருக்கா. இவ கையால எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? தெரிஞ்சவா ராசிக்காரின்னு என்ன கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து பார்த்தா சரி, இப்ப பார்த்ததெல்லாம் எடுத்து வைங்க, பேக் பண்ணுங்க. பாட்டி நகையெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அம்மா இது உம்மா வீட்டு கல்யாணம், என்ன எதுக்கு கேக்குறேள்? இதுக்குதான் மத்தவா விஷயத்துல நான் மூக்க நுழைக்கிறது இல்ல. சட்டு புட்டுன்னு பேக் பண்ணுங்க, கொடுங்க வாகிட்ட கொடுங்க. எல்லாம் நோக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. பாட்டி, ஏண்டி உன்னை வேலைக்கு அனுப்பிட்டு உட்கார்ந்து சாப்பிடுறேன் உன்னை பெத்தவன்? நல்ல குடும்பம் மானம் போறது. பாட்டி அதெல்லாம் ஒண்ணும். இது பார், கூப்பிட உன் முதலாளியே. என்ன மாமி? இங்க வாங்க செத்த வாங்க. சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. நாளையில இருந்து எனக்கு தெரியும் சார். நான் கிளம்புறேன். சாரிமா. சாமி இந்தாங்க. நேக்க வேண்டாம்ப்பா. இது அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு கையோட எஃப்ஐஆர் போடுங்க. சரி இருக்கட்டும். சம்பந்தி, இந்த டீயை சாப்பிடுங்க. சம்பந்தி, உங்களை தான் டீயை சாப்பிடுங்க. சம்பந்தி. ஓ, சாமி எவ்வளவு நல்லவரு. எடுத்த நகை எங்கேயா வச்சிருக்க? கொடுத்துறியா? சாமி எவ்வளவு நல்லவரு. அவரு வீட்டுல போய் திருடி இருக்கியா? இப்ப பாரு உனக்கு டீ எல்லாம் கொடுக்கறாரு. இப்பவாது சொல்லியா அந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? சொல்லியா? என்ன நெஞ்செழுத்தம் பாரு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு.
ஏய் எழுந்துடா என்னடா உன் மாமனாரே நகையெல்லாம் வச்சிருக்க டேய், பரமு நகையெல்லாம் கிடைச்சிச்சுடா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த நகையெல்லாம் போட்டுட்டு உன் பொண்ணு கல்யாணி அவ ஃப்ரெண்ட காட்டுறதுக்காக போயிருக்காடா. அப்படியா? ஆமா. ஈஸ்வரா சம்மதி நகை கிடைச்சிருத்து சம்மதி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மதி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மதி. அநியாயமா உங்க மேல பழி விழுந்துடுத்து, என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க எங்களையும் மன்னிக்கணும். உண்மை தெரியாம உங்களை அவமரியாதையா பேசிட்டோம். அதனால என்ன சார், நீங்க உங்க கடமையை செய்து எனக்கு இது ஒரு புது அனுபவம். சம்மதி நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நகை கிடைச்செடுத்து நான் ஒரு தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சேன் பாருங்க. அந்த தெய்வமே வந்து என்னை விடுவிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஐயா, இது தவறுதான். இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி உங்க சம்பந்தி குடும்பத்தை நீங்க தான் மன்னிக்கணும். சார், சமயத்துல வந்து என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன். உங்களுக்கு எப்படி என் நன்றியை சொல்றதுன்னு எனக்கு தெரியல சுவாமி. சம்மதி என்ன மன்னிச்சிருக்கோம், என்ன மன்னிச்சிருக்கோம். என்னது?